ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேள்வி எழுப்பி ஆரம்பிப்போம். சிலுவை மரம் சபிக்கப்பட்டதா ஆசீர்வதிக்கப்பட்டதா? நீங்க எதில் நிற்கிறீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டது, சபிக்கப்பட்டதல்ல. வேதம் சொல்லுகிறது சிலுவை சபிக்கப்பட்டது. வாசித்து பார்ப்போமா? இணைச்சட்டம் 21, 22. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. இணைச்சட்டம் 21, 22. ஆ ஆ அதுதான் முக்கியம். ஏனெனில் தொங்க விடப்பட்டவன் அவன் எதில் தொங்க விட்டிருக்கிறான்? எதில் தொங்க விட்டிருக்கிறான்? அந்த சிலுவையே இயேசு ஆசீர்வாதமாக மாற்றினார். கடவுள் நம்மை சபித்திருக்கிறார். நீ ஒழிந்து போ என்று சொல்லியிருக்கிறார், அழிந்து போ என்று சொல்லியிருக்கிறார். யாவே கடவுள் அந்நாட்களிலே பொறுமை இழந்து நம்முடைய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் மாத்திரம் கணக்கில் எடுத்தல்ல, வேறு தெய்வங்களை ஆராதித்த ஒரே ஒரு காரணத்தினாலேயே நான் உங்களை சபிக்கிறேன் என்றார். அந்த தெய்வம் பிறகு அதே சிலுவையை எடுத்து அதிலேயே தொங்கி, அந்த சிலுவை நமக்கு மீட்பின் அடையாளமாக, சிலுவையை பார்த்தால் சாத்தான் ஓடும், அவ்வளவு வல்லமை உள்ளதாகவே மாற்றினார். எந்த சிலுவை சாபமாக இருந்ததோ அந்த சிலுவையிலேயே தன் மகனை தொங்கவிட்டு அதன் மூலமாகவே நம்மை ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டு அது புனிதமாகவே மாற்றினார். அல்லேலூயா. மரச்சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டு அந்நாட்களிலே இயேசு கிறிஸ்து நமக்காகவே இறந்த பொழுது, நமக்காகவே உயிரை கையளித்த பொழுது சில கயவர்கள் நினைத்தார்கள். என்ன நினைத்து தெரியுமா? இவன் ஒரு பெரிய குற்றவாளி, இவர் ஒரு பெரிய குற்றவாளி, அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், இவனுக்கு இந்த சாவு வேண்டியதுதான் என்று சொன்னார்கள். யார் அது சொன்னது? கயவர்கள் என்று வேதத்தில் சொல்லுகிறது. கயவர்கள். நாம் என்ன சொல்லுகிறோம்? விசுவாசிகள். ஆண்டவர் நமக்காகவே கொடுக்கப்பட்ட ஏக ஆயுதம் சிலுவை. அதனால் ஒன்று உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். சிலுவையிலேயே 2 விதமான சிலுவைகள் உண்டு. உண்டு கல்வர்கள் தொங்கின சிலுவை உண்டு, அது கள்ள சிலுவை. இயேசு தொங்கின சிலுவை இஸ்ராயல் நாசரேத், the Royal of Israel, INRI, இஸ்ராயலின் அரசர் இயேசு கிறிஸ்து என்று எழுதிய INRI இருக்கக்கூடிய சிலுவையை மட்டும்தான் நம்ம வீடுகளில் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இது சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
இன்று அநேகம் சிலுவைகளை உருவாக்கி உலகத்திலே அதிகமாகவே சிலுவைகளையும் பைபிளையும் உருவாக்கக்கூடிய நாடு சீனா. அந்த சைனாவில் இருந்து வரக்கூடிய சிலுவைகளிலே ஐஎன்ஆர் இருக்காது. கடவுளை நம்பாதவர்கள், ஆனால் வியாபாரத்துக்கென்று சிலுவைகளை விற்று காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக. காரணம் என்ன? உலகத்தில் 748 கோடி மக்களிலே 490 கோடி மக்கள் கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை மீது மோகம் உண்டு. ஒரு சிலுவை இல்லாத வீடு ஒரு கிறிஸ்தவ வீடு அல்ல என்று சொல்லுவார்கள். வீட்டின் வாயிலிலே, முதல் வாயிலிலே சிலுவையை வைத்திருப்பார்கள். பிசாசானவன் உள்ளே நுழையக்கூடாது, அசுத்த ஆவிகள் உள்ளே வரக்கூடாது என்று நம் முன்னோர்களும் சொல்லுவார்கள், இப்பொழுது இருக்கக்கூடியவர்களும் சொல்லுவார்கள். அப்பொழுது என்றால் அந்த சபிக்கப்பட்ட சிலுவை இன்று நமக்கு என்ன ஆகிவிட்டது? பாதுகாப்பாக மாறிவிட்டது, அரணாக மாறிவிட்டது. அது மாத்திரமல்ல, கொடிய பாவிகளாயிருந்தாலும் சிறிய பாவிகளாயிருந்தாலும் நாம் அனைவருமே பாவிகள். அந்த பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை தந்தையின் கரங்களிலே ஒப்படைக்கக்கூடிய மாபெரும் பணியே அவர் சிலுவை மூலமாகவே செய்து காட்டினார். அப்பொழுது அந்த சிலுவை பரிசுத்தமாய் மாறிவிட்டது, அந்த சாபம் நீங்கிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தந்தையானவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்னையே நான் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னது நீங்கள் ஞாபகப்படுத்தி நினைத்து பாருங்க. நான் தாவீதின் குமாரன் என்று நீங்கள் சொன்னால் நான் தாவீதின் குமாரன் அல்ல. உலகம் தோன்றுவதற்கு முன்னையே நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேத புஸ்தகத்தை படிக்கும்போது சில ரகசியங்கள் அதில் எழுதப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்படவில்லை உலகம் தோன்றும் பொழுது. ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று உண்டு. நமது சாயையில் மனிதனை படைக்கலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒன்று போதும் சாட்சியம், நமது சாயையில். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்ம மறக்கக்கூடாது, நானும் தந்தையும் ஒன்று. ஆமென். என்னை பார்த்தால் தந்தையை பார்ப்பது போல நீங்கள் யாரும் என் தந்தையை பார்க்க முடியாது. மோசே இடத்திலே ஆண்டவர் சொன்னார், கடவுள் சொன்னார், யாவே கடவுள் சொன்னார், என்னை பார்க்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா? ஆம், என்னோடு பேசுகின்ற நீர், அந்த நெருப்பு மீது நின்றவர் நீர். மேகத்தில் இருந்து நீ என்னோடு பேசும் பொழுது, இடி முழக்கத்தோடு நீ பேசும் பொழுது ஆரென்று நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னை மக்கள் கேட்பார்கள் இல்லையா, நீ யாரோட பேசினார்? அதற்கு ஒரு சாட்சியம் வேண்டாமா? என்னை பார்த்தால் நீர், என்னை பார்த்தால் நீர் அவ்வளவும் சக்தி வாய்ந்த தெய்வம். நாம் பஸ்மமாய் போய்விடும். நெருப்பிலேயே நிற்கிறவருக்கு நம்மை பார்த்த பார்வையிலேயே நம்மால் என்னவாகும்? சுட்டெரிக்கப்படும். அதனால் என் முகத்தை நீ பார்க்க வேண்டாம், என் முகத்தை நீர் பார்க்க வேண்டாம். அவ்வளவும் ஆசைப்படுவதாயிருந்தால் இதோ நான் நடந்து போகிறேன், என் பின்புறம் பார். இன்று நம்மோடு சொல்லுகிறார், அன்று பின்புறம் பார்த்த நீங்கள் இன்று முகத்தோடு முகமாகவே நின்று பார்த்து கொண்டிருக்கிற பாக்கியம் செய்தவர்கள் என்று. அன்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் பார்க்க முடியவில்லை, கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் கேட்கவில்லை. ஆனால் நான் இன்று உங்களோடு இருக்கிறேன், என்னை பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை மூலம் ஆண்டவர் நமது வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று, வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறோம். சிலுவை மூலம் உங்களுக்கு இன்னொரு எச்சரிக்கையாக, இப்பொழுது சில சிலுவைகள் இயேசு தொங்க விடப்பட்டு
வேதம் நமக்கு எத்தனை ஆணிகளில் தொங்க விடப்பட்டிருக்கிறது? எத்தனை ஆணிகளில்? 4 ஆணிகளிலே தொங்கி கிடக்கக்கூடிய ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார்கள். அது இன்று மார்க்கெட்டிலே நிறைய வந்தது. 4 ஆணிகள், 2 கால்களிலே 2 ஆணி, தனித்தனியாக ஆணி, கால்களை தனித்தனியாக வைத்திருக்கிறோம். இப்படி ஒரு ஆணி, இன்னொரு ஆணி, கையில் ஒரு ஆணி. எத்தனை ஆணியாச்சு? அது என்ன சிலுவை? போலீஸ் சிலுவை என்று மாத்திரமல்ல, சாத்தான் இதையும் செய்யும், இதுக்கு மேலேயும் செய்யும். அதனால்தான் எச்சரிக்கையாக சொன்னது, ஐஎன்ஆர் இல்லாத சிலுவையும் வைக்கக்கூடாது, 4 ஆணிகள் தொங்கிய கிறிஸ்துவர் சொரூபத்தையும் வீட்டுக்குள்ளவே இருக்கக்கூடாது. 3 ஆணிகளில் காலகாலமாகவே நாம் படித்து கொண்டு இருப்பதும் நாம் பார்த்து கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, திருச்சபை முழுவதுமாகவே நாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை. இயேசு கிறிஸ்து எப்படி தொங்கினார் என்று நமக்கு தெரியாது. இஸ்ராயேல் நாட்டுக்கு சென்றாலும் அங்கேதான் அவர் வளர்ந்ததும் இறந்ததும், அங்கே போனாலும் நாம் பார்க்க முடியாது. ஆனால் வேத புஸ்தகம் வழியாக, சீடர்கள் வழியாக சிலுவையில் தொங்கிய இயேசுவை குறித்து அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் 3 ஆணிகளில் என்று. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்திலேயே 18ஆம் வசனத்தை பாருங்கள். சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையும், மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமையும். ஏனெனில் பார்த்தீங்களா? அப்போ இப்போ வரக்கூடிய ஞானமும் இப்போ வரக்கூடிய அறிவும் நம்மை ஏமாற்றுவதாக இருக்கிறது. ஐஎன்ஆர் இல்லாத சிலுவையும் 4 ஆணிகளே தொங்கிய ஒரு சொரூபமும் எதை காட்டுகிறது? விஞ்ஞானம் வளர்ந்து விட்டதனாலேயா? அறிஞர்கள் அதிகமாகி விட்டதனாலேயா? ஞானம் கெட்டுவிட்டது. ஆற்றல் பெற்ற மனிதன், கடவுளுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதன், கடவுளையே இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலேயே 4 ஆணிகளில் தொங்கிய சொரூபங்கள் இன்று நம்முடைய பல பகுதிகளிலும் விற்பனைக்காக வந்திருக்கிறது. விலை குறைவு என்று சொல்லி அந்த சிலுவையை வாங்கி விடாதே. Praise the Lord. Praise the Lord. 1 எடுத்தால் 1 இலவசம் என்று கூட சொல்லுவார்கள். 1 எடுத்தால் 1 இலவசம். ஏமாந்து போகாதே. நம் ஆண்டவர் 3 ஆணிகளில் தான் தொங்கி கிடந்தார். சாபத்தின் அடையாளம் சபிக்கப்பட்ட மரம், அவர் அது ஆசீர்வாதமாக மாற்றினார், இரட்சையாக மாற்றினார், மீட்பாக மாற்றினார், ஒரு ஆயுதமாக மாற்றினார். சிலுவையை தூக்கி கையில் எடுத்து அந்தகார சக்தியோடும் இருளோடும் போராடும் பொழுது, சாத்தானை எதிர்த்து போராடும் பொழுது, சாத்தானை நீ போ என்று சொன்னால் அந்த சாத்தான் போகுமா போகாதா? போகுமா போகாதா? இந்த சத்தமே காண. ஆமென். ஹல்லேலூயா. ரோமையர் திருமுகத்திலேயே 1ஆம் அதிகாரத்திலேயே 16ஆம் வசனத்தை பார்ப்போம். நல் செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். யார் சொல்லணும்? இது யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? பவுல் அல்ல, பேதுரு அல்ல. இன்னும் நம்ம அந்திலேயே இருந்துட்டு இருக்கிற பவுல், சவுல் அவரெல்லாம் இருந்திருக்கிற நம்ம இல்லை. 2000 வருஷங்களுக்கு முன்பு அவங்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம யார் இருக்கிறோம்? இப்போ நம்ம கேட்டறிந்து இருக்கிறோம், வாசித்து அறிந்து இருக்கிறோம். என்ன சொல்றீங்க? யார் இருக்கிறோம்? அடுத்தது வாசிங்க. மீட்பளிக்கும் வல்லமை முதலில், அடுத்தது அது யார்? அது யார்? அது முதலிலே கிரீக்கரோ அல்லனா பரிசேயரோ யூதர்களோ யாரா இருந்துட்டு போட்டும்,
எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் இப்பொழுது அருளாலயத்தில் இருக்கிறேன். இந்த நற்செய்தியை விரும்பி கேட்கிறேன். நற்செய்தியில் என்ன சொல்கிறார்? இறுதியில் யாருக்காக? யாருக்காக? நமக்காக. இதை எடுத்து சொல்லக்கூடிய திராணி, இதை எடுத்து சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்கணும்? நமக்கு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையிலேயே இயேசு பலியிடப்படும் பொழுது தந்தை என்ன சொல்லுகிறார்? என் ஒரே மகனே, என் அன்பு செலுத்தக்கூடிய ஒரே மகனையே இந்த உலகத்துக்கு நான் தருகிறேன். உலகம் யாரு? உலகம் யாரு? சபிக்கப்பட்டவர்கள், கர்த்தராலேயே சகிக்க முடியாதவர்கள். இன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது கொள்ளையும் கொலையும் எத்தனையோ விதவிதமான பாவங்களாலே நிரம்பி அதற்குள்ளே இந்த தத்தளித்து கொண்டு கடலிலே சித்தி தவிக்கின்ற ஒரு படகு போலவே நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு கடலுக்குள்ளே விழுந்து அல்லது தண்ணீருக்குள்ளே விழுந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஆளுகள் ஒரு துரும்பு கிடைத்தாலும் கூட அதிலேயே பிடித்து கொள்வார்கள் என்று சொல்லவே, இந்த கடல், பாவம் நிறைந்த இந்த கடல், இந்த கடலுக்குள்ளே நான் தப்பி பிழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடையே, ஆண்டவரை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடையே நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அச்சாணியாக யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாயிருந்த அன்னை மரியாள் சீடர்கள் சிதறி ஓடிவிட்டார்கள். துணியை காண துண்டை காணான்னு சொல்லி ஓடிவிட்ட சீடர்களும் உண்டு. மீன் பிடிக்க போன சீடர்களும் உண்டு. இனிமே இருந்த பிரயோஜனம் இல்லை, நம் தொழிலுக்கே சென்று விடலாம் என்று சொன்ன சீடர்களும் உண்டு. ஆனால் இந்த ஊரில் இருந்தால் என்னை காரி துப்புவார்கள், என்னை கல்லெறிவார்கள், ஆனால் ஊர் விட்டே ஓடிவிடலாம் என்று சொல்லி எம்மாவுசுக்கு போன சீடர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அன்னை மரியாள் அந்த சிலுவை வரையிலும், அந்த மரணம் வரையிலும், இறுதி யாத்திரை வரையிலும் அவர் தொங்கிக் கொண்டு சொல்லுகின்ற அந்த வார்த்தையை காதிலேயே கேட்டது. இதா உன் மகன் என்று சொன்ன பொழுதும் சரி, இதா உன் தாய் என்று சொன்ன பொழுதும் சரி, அதைவிட முக்கியமாகவே தந்தையே இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களை மன்னியும் என்று சொன்ன பொழுது அந்த தாயினுடைய உள்ளம் இதுதான் இன்று நம்மோடும் அவர் நமக்காகவே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாள். மறந்து விடு, மன்னித்து விடு. அவர்கள் ஒன்றும் அறியாத செல்ல பிள்ளைகள், பச்சிளம் குழந்தைகளை போன்று அவர்களை மன்னியும் என்று சொல்லக்கூடிய விதத்திலே நமக்கு ஒரு தாய் இருக்கிறார் என்பதை இந்த அக்டோபர் மாதத்திலேயே நாம் நினைவு கொள்ளுகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமையர் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயே சொல்லுகின்றது, ஆனால் நாம் பாவிகளாய் இருக்க கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது தம் அன்பை வெளிப்படுத்தினார். ஒரு காலத்திலே நம்மை பார்த்து ஒழிந்து போ, அழிந்து போ என்று சொல்லக்கூடிய ஓடிப்போ, என் கண் முன்னால் நிற்காத. பேதுருவிடத்தில் சொல்லவில்லையா? பேதுரு சொன்ன பொழுது உனக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், ஏலியாவுக்கு ஒரு கூடாரம், நாங்களும் உம்மோடு இருக்கிறோம். இயேசு என்ன சொன்னார்? சாத்தானே நீ அப்பாலே போ. பேதுருவை சொல்லவில்லை, பேதுருக்குள்ள வந்தவர். காரணம், இயேசுவையும் சோதித்த அந்த சாத்தான் சாதாரண மனிதர்களாகிய நம்மையும் சோதிக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது. அவன் ஒரு பொய்யன்,
சதா நேரமும் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுள் எப்படி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறதோ அதே போல அவனும் விழிப்பாய் இருந்து கொண்டிருக்கிறார். பேதுருனுடைய திருமுகத்திலே வாசித்து இருக்கிறோம் இல்லையா? ஒன்றாம் 5ஆம் அதிகாரத்திலேயே 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து இருக்க இல்லையா? யாரே விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போலே நாம் எப்படி இருக்கணும்? அறிவோடையும் தெளிவோடையும் இருக்கணும். அழகை யாரே விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போன்று எப்படி திரிகிறார்? இப்படிதான் சில சபைகள் இயேசு கிறிஸ்து தெய்வமே அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு சபைகள், அந்த சபையை சேர்ந்தவர்கள் யாராவது நம்ம வீடை தேடி வந்தேன்னா தொடப்ப கட்டை எடுத்து அடி, என் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்காதே என்று சொல்லு. அந்த சபையினுடைய பேரு நான் சொல்லணுமா? அந்த பேரு உங்களுக்கு தெரியுமா? யெகோவா விட்னஸ். சபையை குறை சொல்வதாக நினைக்காத. இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக எங்கே வந்து சொல்லுகிறார்? இயேசுவே இரட்சகராக ஏற்றுக்கொண்ட, மீட்பராக ஏற்றுக்கொண்ட அந்த பவனத்துக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள, அந்த இல்லத்துக்குள்ள வந்து பகிரங்கமாக சொல்லுகிறார் என்றால் நாம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? விழிப்பாய் இருக்க சொல்லுகிறார் வேதம். நீங்கள் விழிப்பாய் இருக்கணும், அறிவு தெளிவோடு இருக்கணும். உங்களையே வழி தவற விடுவதற்கும் திசை திருப்பதற்கும் இப்படிப்பட்ட ஆளுகள் வருவார்கள். புலித்தோல், ஆட்டுத்தோல், புலித்தோல், ஆடு, எப்படி ஒன்றும் எடுத்துக்கங்க. ஆக மொத்தத்தில் நாம் ஏமாறக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. சரிதானே? அறிவு தெளிவோடு நம்ம இருக்கணும் என்று நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கிறார். அடுத்து என்ன சொல்லுமா? நமது பாவங்களுக்காக தண்டனையிலிருந்து இயேசு சிலுவையில் நமக்காகவே ஏற்றெடுத்தார் என்று சொல்லுகிறார். என்ன எடுத்த? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும். நமது பாவங்களுக்காக தண்டனையில் இருந்து இயேசு சிலுவையில் நமக்காக சிலுவையை ஏற்றெடுத்தார். அந்த வசனம் வாசிக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு இயேசு கிறிஸ்து சுயம் ஏற்றெடுத்தார். அல்லேலூயா. யாருடைய பாவத்துக்காக? யாருடைய பாவத்துக்காக? இன்று அருளாலயத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்கள் மீது ஆண்டவருடைய இரக்கம் உண்டு என்பதற்காக அவருடைய மகன் வழியாக நம்மோடு சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையை ஏற்றெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே வெளியே இருக்கக்கூடியவங்கள் அல்ல, இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள், இயேசுவினுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நல்ல ஆத்துமாக்கள், அந்த உள்ளம் அது இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். என் இயேசு என்று சொல்வதற்காக, நம் இயேசு என்று சொல்வதற்காக, என் பாவங்களுக்காக அவர் மடிந்தார் என்பதல்ல, தொங்கினார். தொங்கினார். சாபத்தின் அடையாளம் மீட்பின் அடையாளமாகவே மாற்றிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால நாம் பெறக்கூடிய நன்மை அல்லது பயன் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சிலுவையில் தொங்கியதனால் நமக்கு என்ன பயன் என்று பல பேரும் கேட்கிறார்கள். அவர் தொங்கியது தான் ஐயா, எனக்கு என்னையா லாபம்? தனிப்பட்ட முறையில் லாபத்தை கேட்கிறவர்கள் சுய லாபத்தை கேட்கிறவர்கள். பொது நலம் அவர்களுக்கு இல்லை. இயேசு ஒருவருக்காக இறந்தார், ஒருவருக்காக 3 ஆணிகளில் தொங்கினார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்காகவே அவர் தொங்கினார்.
அப்பொழுதும் அவர் சொன்னார், ஒருவர் போலும் நட்டப்பட்டு போக நான் விடமாட்டேன். ஆமென். அது எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த மொழி பேசவனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அங்கு இனம் எந்தவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நிறம் என்பது பிரச்சனை அல்ல. மாறாகவே மனித குலம், அந்த மனித குலம் கடவுளுடைய படைப்பு, அது என் படைப்பு என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவரும் நட்டப்பட்டு போக அனுமதிக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தானே வேதம் சொல்லுகிறது, நம்மை ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டது சாதாரணமாக அல்ல. இன்றைக்கு கோல்டினுடைய விலை ஏறிக்கொண்டே போகிறது. ஒரு 10 மாதம் முன்பு இருந்த விலையோடு இன்றைக்கு 3 மடங்கா உயர்ந்து இருக்கலாம், அல்ல 2 மடங்கா உயர்ந்து இருக்கலாம். இயேசுவினுடைய இரத்தம், அன்று சிந்திய அந்த இரத்தம், விலை உயர்ந்த இரத்தம், விலை மதிக்க முடியாத அந்த இரத்தம், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். விலை கொடுக்க முடியுமா? விலை கொடுக்க முடியுமா? எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்திலே பலிகள் கொடுக்கலாம். கல்லுக்கும் மண்ணுக்கும் பலி கொடுக்கலாம், மரத்துக்கும் பலி கொடுக்கலாம். ஆனால் உயிருள்ள நமக்காகவே கொடுத்த அந்த பலி, அது இறுதி பலி, அது இறுதி பலி. இன்னொரு பலி அர்ப்பிப்பதற்காகவே நான் வரமாட்டேன். ஆமென், அல்லேலூயா. காரணம், நாம் அனைவரும் மீட்கப்பட்டு விட்டோம். அதன் அர்த்தம், அதன் அர்த்தம் ஆறும் நம்மை பேணி பாதுகாக்கின்றவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் திரும்புவோம் என்று கேட்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? அவரிடம் திரும்ப வேண்டும் என்றார். உன் மனநிலையில் இருந்து மாற்றத்தை ஏற்படுத்து, உன் நடை உடை பாவனையிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்து, உன் சிந்தனையிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்து. என்னோடு நீ ஐக்கியமாக வேண்டும் என்றார் அவர். என்னோடு ஐக்கியமாக வேண்டும். அந்த ஐக்கியத்தினுடைய அடையாளம் தந்தையும் மகனும் தூய ஆவியும் எப்படி ஐக்கியமாய் இருக்கிறதோ அதே போல நாமும் கிறிஸ்துவுக்குள்ளவே ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை மூலம் நாம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவை மூலம்தான் நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், கடவுள் ஏற்றுக்கொண்டார், யாவே கடவுள் ஏற்றுக்கொண்டார். வேறு எந்த வழியாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவை வழியாகவே சபிக்கப்பட்ட அந்த சிலுவையை புனிதமாக மாற்றப்பட்டு, அது ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டு, அது இரட்சையின் அடையாளமாக மாற்றப்பட்டு, மீட்பின் அடையாளமாகவே மாற்றப்பட்டு, அந்த சிலுவை நமக்கு ஆயுதமாக கொடுத்திருக்கிறார். இந்த சிலுவையை நீ பற்றி கொள்ளு, இந்த சிலுவையை நீ கட்டி பிடித்து கொள்ளு, சிலுவையை நீ விட்டு விடாதே. இந்த சிலுவை உனக்கு பாதுகாப்பாய் இருக்கும், இந்த சிலுவை உனக்கு வழியாய் இருக்கும். அதற்காக வேத வசனம் சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகவே கடவுள் பாவம் அறியாத அவரே பாவ நிலைக்கு ஏற்க வைத்தார். பார்த்தீங்களா? அதனால்தான் அந்த கயவர்கள் சொன்னார்கள், அந்த சிலுவையிலேயே தொங்கிய பொழுது, இவர் ஒரு பாவி, இவர் ஒரு கொடிய பாவி. அதனால்தான் 2 கல்வர்களுடைய நடுவிலேயே தொங்க விட்டார். காரணம், கல்வர்களின் தலைவன் என்றார். ஆனால் இங்கே சொல்லுகின்றது என்ன? நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்தார் என்றார். சிலுவையாக சுமந்து சென்றார். அந்த சிலுவை மூலமாகவே நம்மை வீண்டெடுக்க வேண்டும் என்றது நோக்கம். அந்த நோக்கம் குறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த நோக்கத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கடவுள் தன் மகனை நமக்கு கையளிக்கிறார். அது கையளிக்கும் பொழுது இதோ எடுத்துக்கொள்ள என்றதல்ல, அவனும் சிலுவையை சுமந்து அந்த சுமையினுடைய பாரத்தையே அவன் சகித்து கொண்டு கீழே விழுந்தாலும் எழுந்து நடந்து, முட்டி நொறுங்கினாலும் எழுந்து நடந்து, சோதனைகளை கடந்து அவன் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நமக்கும் சோதனைகள் உண்டு.
நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகள் வரும் பொழுது நாம் தோல்வி அடையக்கூடாது, ஓடிவிடக்கூடாது. அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அந்த சிலுவை மூலமாகவே நமக்கு கிடைக்கும். ஆமென். யாரெல்லாம் சகிக்க முடியாத சூழ்நிலையிலே, தான் கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே இதோ ஒரு சிலுவை நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த சிலுவையை பற்றிக்கொள். அந்த சிலுவை மீட்பின் அடையாளமாகிய திருச்சிலுவை. அந்த திருச்சிலுவை மூலமாகவே நம்மை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார், தந்தையிடம் ஒப்படைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை மூலம் நம் பாவ மன்னிப்பு பெறுகிறோம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பாவ மன்னிப்புக்கு சிலுவை. அப்ப சிலுவையில் இருந்து தான் மன்னிப்பு கிடைக்கிறது. அதனால சிலுவையில் பூத்த பூக்கள் என்று சொல்லுவார்கள், மலர்கள் என்று சொல்லுவார்கள். 5 மலர்கள் என்ன? சிலுவையில் பூத்த 5 மலர்கள். பிறப்பு, பிறப்பு, இறப்பு, அன்பு, மன்னிப்பு, அப்புறம் பூவர்ணம், ஒப்படைப்பு. மீட்பு சொல்லிட்டோமே, சொல்லிடுங்க. நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. 5 வேணும். பிறப்பு, இறப்பு 2 ஆச்சா? மீட்பு 3 ஆச்சா? அன்பு 3 ஆச்சா? மன்னிப்பு. மன்னிப்பு இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை. மன்னிப்பு இல்லை என்றால் ரட்சிப்பு உண்டா? ரட்சிக்கப்படுவதற்காக, நம்ம மீட்டுக் கொள்வதற்காக நட்டப்பட்டு போன ஒன்றை நகைக்கடையிலேயே நகையை வச்சால், வங்கியிலேயே நகை வச்சால், காலத்துக்கு வட்டி கட்டலைன்னு சொன்னால் வங்கியில் இருந்து ஒரு காகிதம் வரும். வருமா வராதா? அந்த காகிதத்தில் என்ன எழுதியிருக்கும்? உங்கள் பொருளை நீங்கள் மீட்டு கொள்ளு, மீட்டு கொள்ளு, இல்லை என்றால் அது ஏலத்தில் விடப்படும். இங்கே நிறுத்திட்டு யோசனை பண்ணிப்பார். யார்கிட்ட நம்ம ஏலத்தில் விடப்படும்? நம்ம ஏலத்தில் விட்டு யார் வாங்குவான்? அவன் நிற்கிறான், காத்து கொண்டே நிற்கிறான். யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல. அவன் சிங்கம் அல்ல, அவன் அசிங்கம். அவன் போல தானே, சிங்கம் போல தானே. அப்ப அவன் என்ன? அவன் என்ன? அசிங்கம். அதானே? அசிங்கம் இருந்தா என்ன ஆகும்? நாத்தடிக்கும். அடிக்குமா அடிக்காதா? இயேசு நம்மோடு இருந்தால், இயேசு நம்மோடு இருந்தால் நறுமணம் வீசும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவரே, நாத்தம் அடிக்கக்கூடிய நம்மை அவர் இரத்தத்தினாலே கழுவி நம்மை தூய்மைப்படுத்தி அது நறுமணம் வீசக்கூடியதாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் திருமுகத்திலேயே 1ஆம் அதிகாரத்திலே 13, 14 வசனங்களை நீங்க வாசித்து அதுக்கு சான்று பகரலாம். கொலோசியர் திருமுகம் 1, 13, 14 வசனம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து நாம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அந்த மகன் பாவ மன்னிப்பும் மீட்பும் பெறுகிறோம். பார்த்தீங்களா? இந்த வசனம் மிக முக்கியமாக நம் மனதில் இருக்கணும். இந்த வசனத்தையே நாம் முடிந்த அளவுக்கு படிக்கணும். அது புத்தகம் நோக்கி சொல்லாமல். இப்போ நீங்கள் புத்தகத்தை பெரட்டி 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 பார்த்துட்டீங்க. இது அப்படியே நம்ம படித்தால்
எந்த நேரத்திலையும் நம்ம இப்போ விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற ஜெபத்தை நம்ம புத்தகம் பார்த்தா பார்க்குறோம். நம்பிக்கை அறிக்கையை புத்தகம் பார்த்தா சொல்கிறீங்க. அதே போல் இந்த வசனத்தையும் நாம் மனப்பாடமாக மாற்றணும். ஆமீன். மிக முக்கியமான வசனம். சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து தன் அன்பார்ந்த மகனை ஆட்சிக்கு உட்படுத்தினார். அன்மகனால் பாவ மன்னிப்பும். அப்போ அவரோட ஆட்சி, அவரிடம் கேட்கிறார், நீ ராஜாவா, நீ அரசனா என்று கேட்கிறார். நான் சொல்லவில்லை, நீர்தான் சொல்லுகிறார். என் ராஜ்யம் இது அல்ல, என் ஆட்சியும் இது அல்ல. நீ நினைக்கக்கூடிய ஆட்சியோ நீ செலுத்தக்கூடிய அரசோ அல்ல. என் அரசு விண்ணகத்தில் இருந்து, அந்த விண்ணகம்தான் அவருக்கு தாயும் தாய் வீடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்புகளும் எதிர்நோக்குகளும் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? விண்ணகத்தை நோக்கி இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், விண்ணகத்தை நோக்கி. அவர் எப்பொழுதுமே விண்ணகத்தை நோக்கி ஜெபித்து கொண்டுதான் எது வேண்டுமானாலும் செய்வார். எது வேண்டுமானாலும் அவர் செய்வார். செய்தாரா? செய்து காட்டினாரா? செய்து அவர் தெளிவுபடுத்தினாரா? நம்மை அவர் அதை காண்பித்து அதை குறித்து ஆழமாக சிந்திக்கக்கூடிய விதத்திலேயே அவர் செயல்பட்டது நம்ம பார்க்கின்றோம். 10 தொழுநோயாளிகளை. ஆனால் நம்ம அந்த ஒரு ஆள் மாறுற மாதிரி இருக்கணுமா? 10 பேர் 9 பேர் இருக்கணுமா? அந்த 9 பேர் போல் இருக்கணுமா? அந்த ஒரு ஆள் போல் இருக்கணுமா? நாடு ஓடும் பொழுது நடுவே ஓடணும்னு சொல்லுவாங்க. எங்கே மெஜாரிட்டி இருக்கிறதோ அங்கே தான் நானும் இருப்பேன்ற அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அழிவு நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனம் இருக்கலாம். அந்த நாட்களிலே அப்படிதான் இருந்தது. பரிசேயர்கள் என்ற ஒரு பிரிவு, யகூதர்கள் என்ற ஒரு பிரிவு, சதுசேயர் என்ற ஒரு பிரிவு, இன்னும் ஏற்றுக்கொள்ளாத பிரிவுகள் வேற பலதும். ஆனால் அன்றும் ஏற்றுக்கொண்ட சிறிது பிரிவு இருந்தது. அந்த ஜனம்தான் நாமோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னல்களும் இடர்களும் துன்பங்களும் துயரங்களும் வரும்பொழுதெல்லாம் அப்படியே நினைத்து கொள்ள வேண்டிய வசனம் இது. இந்த வசனத்தில் கூட நம்ம மீட்பு பாதை அடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது இந்த வசனத்தை பார்ப்போம். பாவம் மூலம் பிரிந்திருந்த நம்மை மீண்டும் ஒன்றுபடுத்தினார். பாவம் மூலமாகவே பிரிந்திருந்த நம்மை ஒன்றுபடுத்தினார். அதானே? எனக்கும் உனக்கும் உள்ள ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கும் எனக்கும் இடையிலேயே ஒன்று உண்டு, அழித்து விட்டது. எப்படி? நாம் யாருக்கு கடன் பத்திரம் வைத்திருந்தது? யாரு கடன் பட்டு இருந்தது? யாருக்கு வட்டி கட்டி கொண்டிருந்தது? அவ்வப்போ நம்மளை சோதித்து கொண்டிருந்தவன் யாரு? அவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் முதுகில் அடி விழும விழாதா? அதை பயந்து அவனுக்கு கொடுத்தீரேங்க, கொடுக்கலையா? ஆனால் அதிலிருந்து அந்த கடன் பத்திரத்தை வீண்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவே என்ன செய்தார்? தன் ஒரே மகன். ஆமீன், ஆமீன், ஆமீன். பாருங்களா, எபேசியர் திருமுகம் எபேசியர் 2:16 முதல் 18 வாசிங்க. எபேசியர் 2:16 18 வரை உள்ள வசனங்கள் வாசிங்க. நமக்கு பகைமை என்ற சிலுவையை அழித்தார். சிலுவையின் வழியாக இப்படி உரிமையாக்க அளித்தார். உரிமையை அளித்தார். தன் உடன்படிக்கை, நம்மளோடு செய்த உடன்படிக்கை என்ன?
நம்மை விடுவிக்க வேண்டும் என்ற உடன்படிக்கை. நான் உம்மை விடுவிப்பேன், சாவிலிருந்து விடுவிப்பேன், என்றும் வாழும்படியாக உங்களை நான் மாற்றுவேன் என்றார். நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்றார். அந்த பேரின்ப வீட்டில் அல்ல, விண்ணகத்திலேயே நீ எங்களோடு இருக்க வேண்டும். நானும் தந்தையும் தூய ஆவியானவரும் இருக்கக்கூடிய இடத்திலேயே நீங்களும் இருக்க வேண்டும். நாங்கள் இருக்கும் இடத்திலேயே, நான் இருக்கும் இடத்திலிருந்து சொல்லவில்லை, நாங்கள் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருக்க வேண்டும் என்றார். பிரியமானவரே, அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். இப்போ சிலுவை மூலம் நமக்கு என்னென்ன கிடைத்தது? மீட்பு கிடைத்தது, மன்னிப்பு கிடைத்தது, விண்ணக ராஜ்யத்திலே நாம் பெயர்கள் எழுதப்பட்டு விட்டது. பிறகு அவரோடு சேர்ந்து வாழ்க்கையை நமக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது, சாத்தானின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கின்றதை பற்றி சொல்லுகிறார். கொலோசியர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. கொலோசியர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பாருங்க. ஒப்பந்த விதிகள் பல கொண்ட, மீண்டும் படிக்க சொல்ற, அதுக்காக அந்த கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தன் சிலுவையினால் சகல அதிகாரத்தையும் அவனின் தந்திரத்தையும் சூழ்ச்சியையும் முறியடித்து அவனை இகழ்ச்சிக்கு உள்ளாகுமாறு யாரை ஈர்த்து சென்றது? அந்த சிலுவையோடு சேர்த்து அவனையும் கட்டி இழுத்து கொண்டு சென்றது. மரணத்தின் மூலமாக அல்ல, சிலுவை மரணம் மூலமாக. ஒருவர் இறப்பதனாலே ஒருத்தருக்கு நன்மை வரும் என்றோ, ஒருவர் இறப்பதனாலே அவருக்கு மீட்பு கிடைக்கும் என்றோ அல்ல, சிலுவையிலூടെ அந்த மீட்பு என்பது தான் முக்கியம். அவர் கூட 2 பேர் இறந்தார்கள். அவர் வழியாக நமக்கு மீட்பு கிடைத்ததா? மீட்பு கிடைத்ததா? அந்த கையவர்கள் என்று சொன்னது உண்மை. இந்த கொள்ளக்காரரோடும் இந்த கொலகாரனோடும் அவன் தலைவனாய் இருந்து கொண்டு அவருக்கு நடுவிலே தொங்கி அவர்கள் படக்கூடிய அந்த வேதனையை அதைவிட மேலாகவே தண்ணீர் கூட அவனுக்கு கொடுக்கக்கூடாது. புளிப்பு நிறைந்தது அவன் வாயிலேயே ஊற்ற வேண்டும் என்றார். புளிப்பு. தாகமாய் இருக்கிறதே, தாகமாய் இருக்கிறதே என்று சொன்ன பொழுது தன் தாய் தம் அருகிலே நிற்கிறாள். பாலூட்டி வளர்த்த தாய், 10 மாதம் சுமந்த அந்த தாய் அந்த குருச்சடியிலே நிற்கிறார். தன் மகனுடைய இறுதி நாட்கள், இறுதி நேரம். அடுத்தவனிடத்திலேயே கொஞ்சம் தண்ணி கொடு, என் மகனுக்கு நான் தண்ணி கொடுக்கணும் என்று கேட்டாரா? இயேசு சொன்னார், என் தந்தை இடத்திலே நான் கேட்டால் கோடி தூதர்களை அனுப்புவார், என்னை பாதுகாப்பாகவே, எனக்கு பாதுகாப்பாக. அவர் கேட்டது என்ன? அவர் சொன்னது என்ன? அவர் நினைத்தது என்ன? இந்த மக்களை எனக்கு வேண்டும், இந்த மக்களை அழிவிலிருந்து மீட்டு கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய தினத்திலே நமக்கு தருகின்ற செய்தி. நட்டப்பட்டு போன அந்த வாழ்க்கை, கிறிஸ்துவோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை, அந்த ஆசைக்கு தடையாய் இருக்கிறது இந்த அந்தகாரம். அந்த அந்தகாரத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒளியின் மூலமாக தான் இருள் நீக்கப்படும். அந்த இருள் சாத்தான். அந்த சாத்தானை வெளியேற்ற வேண்டுமென்றால், அந்த இருள் நீக்க வேண்டுமென்றால் அந்த ஒளியை நாம் அடைந்தே தீர வேண்டும். அந்த ஒளி அந்த சிலுவையில் இருந்து வருகிறது. அந்த சிலுவை நமக்கு மீட்பின் அடையாளமாக, அந்த சிலுவை நமக்கு இரட்சையின் அடையாளமாக, அந்த சிலுவை நமக்கு அச்சாரமாக,
அங்கே விண்ணக ராஜ்யத்திலேயே செல்வதற்காகவே சான்று பருகக்கூடிய விதத்திலேயே அந்த சிலுவை நமக்கு கையிலே கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவை ஐயன்னாராயுள்ள சிலுவையாய் இருக்க வேண்டும். 3 ஆணிகளில் தொங்கிய இயேசுவினுடைய சிலுவையாய் இருக்க வேண்டும். 4 ஆணிகள் உள்ளது அல்ல, ஐயன்னாராய் இல்லாதது அல்ல. ஜாக்கிரதை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி கொண்டு இரட்சாகரகமான மீட்பின் அடையாளமாகிய சிலுவையை நாங்கள் கையில் ஏந்தி நிற்கிறோம். யாரெல்லாம் கைகளை உயர்த்தி பிடித்திருக்கிறோமோ அவரோட கைகளில் எல்லாம் சிலுவை உண்டு. சிலுவையை உயர்த்தி நிற்கிறோம். இந்த சிலுவையை கட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், பலமாக பிடித்து கொள்ளுங்கள். எந்த நேரத்திலையும், எந்த கட்டத்திலையும், எந்த சூழ்நிலையிலும் சிலுவையை விட்டு விடாதே. இந்த சிலுவை இரட்சிப்பின் ஆயுதம். இந்த ஆயுதத்தை நீங்கள் கையில் ஏந்தும் பொழுதெல்லாம் இரட்சாகரமாகிய அந்த இயேசுவின் வார்த்தை, இதோ என் தந்தை இடத்திலே உங்களை ஒப்படைச்சிருக்கிறேன், தந்தையே இதோ என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று சொன்ன போலவே இயேசுவின் உயிராயிருக்கக்கூடிய நாம் நம்மை தந்தையின் கரத்திலேயே ஒப்படைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு ஒரு நிமிஷம் ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உரத்த குரலில் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.